ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப சோகமான வீடியோங்கள். என்ன சோகம் அப்படின்னா சொல்கிறேன் இருங்க. என்ன சோகம்னு நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறது, வீடியோவே போட முடியாத சூழ்நிலையில் நான் உட்காந்துருக்கிறேன். என்னன்னு சொல்கிறது, வீடியோ சில கஷ்டங்கள்னால என்னால் வீடியோ போட முடியல. சில கஷ்டங்கள்னால் என்ன கஷ்டங்கள்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப் ஸ்டைலை பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அதாவது அடுத்து நான் என்ன காரணம் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது எனக்கு வந்து நான் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிட்டேன். ஒருசா வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஒருசா வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்குது. ஒன்று 3 வயசில் 1 குழந்தை, 3 வயசு கூட இல்லைன்னா 2 மாதம் இருக்குது, 3 வயசு ஆகிறதுக்கு. அப்புறம் வந்து 8 மாதத்தில் ஒரு குழந்தை இருக்குது, கை குழந்தை, சின்ன குழந்தை இருக்குது, கை குழந்தை இருக்குது. இதாங்க 2 குழந்தைங்களை வச்சு எங்கள் வீட்டுக்கார் சம்பளம் வந்து ரொம்ப பத்த மாட்டேங்குது. அதாவது நம்ம வந்து நிறைய செலவு இருக்குங்க பார்த்தீங்களா வீட்டுக்குள்ள. நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோங்களா, அதனால் நிறைய செலவு இருக்குது. அந்த செலவுகளாம் வச்சுட்டு என்னால் ஒரு அந்த செலவுங்களாம் நிறையா நம்ம வீட்டு வாடகை கொடுக்குறது, வண்டிக்கு அது இதுன்னு கொடுத்து நம்மள்ட்ட மிச்சம் வைக்க முடியலையே. நம்ம எதனால் பண்ணணுமே, நம்மளுக்கு இந்த 2 குழந்தைங்க இருக்குது, எதனால் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணேன். ஏன்டா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன்னு இருக்குது. ஏன்னா திடீர்னு நம்ம என்ன ப்ராப்ளம்ட்டே வந்து நான் சொல்லிடுறேன். என் செல்லு வந்து ரொம்ப கேங் ஆகுது. இந்த செல்லு வந்து நம்ம வீடியோ எது எடுத்தாலும் போட முடியல, அதாவது நம்ம ரீல்ஸ் பண்ணவும் முடியலை, கேங் ஆகுது. ரொம்ப நம்ம வீடியோ எடுக்க போகிற நேரத்தில் அந்த சாங்கெல்லாம் நான் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அது முடிக்க மட்டும் நல்லா இருக்குது செல்லு. மற்றதெல்லாம் அப்படி சாங் எடிட் பண்ணி வச்சுட்டு நம்ம வீடியோ போய் டச் பண்ணலாம், அப்படியே செல்லு வந்து ஒரு மாதிரி கேங் ஆகுது. மூஞ்சி தெரிய மாட்டேங்குது, கருப்பு கலரில் இருக்குதுங்களா, அதனால் செல்லு ரொம்ப கேங் ஆகுது. நம்ம ஒன்று டச் பண்ணால் அது ஒன்று போகுது. அதனால் என்னால் வீடியோ தொடர்ந்து போடவே முடியலைங்க. நானும் வீடியோ போடலாம், எப்படியாவது முயற்சி பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்னால் பண்ணவே முடியல. செல்லுனால் இப்போயே நான் வந்து கேமரா இந்த நார்மல் கேமராலாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அந்த யூடியூப்பில் போனால் மட்டும் வீடியோ போடவே முடியல. அதாவது டச் பண்ணாலும் நம்ம செல்லு வந்து ரொம்ப கேங்காகிறதுனால அது இப்படி ஆடுது. நீங்கள் கொஞ்சம் தப்பாக நினச்சிருங்க. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேங் ஆகும் பார்த்துருக்கீங்களா. அதனால் அந்த ப்ராப்ளத்தினால எனக்கு சாப்பிடணும். நானும் போய் செல்லுக்காலில் கொடுத்து பார்த்துட்டேன். அதெல்லாம் அப்படி தான் இருக்குது, கேங் ஆகுனா நீங்கள் புது மொபைல்லாம் மாற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. புது மொபைல் மாற்றி ஆகணும், அதுக்கு தகுந்த பணம் எங்கள்கிட்ட இல்லைங்க. நாங்களே ஏதோ சாப்பிட்றோமா, இருக்கிறதோ சாப்பிட்றோமா அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மள்கிட்ட. அதனால தான் நான் வந்து யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க கைஸ். எத்தனை பேர் என் வீடியோ பார்த்துருப்பீங்க, கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். தயவு செஞ்சு உங்களுக்கு கேட்குறேன், கொஞ்சம் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது என் செல்லால் என்னால் நல்லா வீடியோ பண்ணல, நானும் நல்லா வீடியோ பண்ணி நானும் எடிட் பண்ணிலாம் போடுவேன். எடிட் பண்ணவும் முடியல, என் செல் ரொம்ப கேங்காக இருந்தாலும் எடிட் பண்ண முடியல. அதனால் தொடர்ந்து என்னால் வீடியோ வந்து போடவும் முடியாது, ரீல்ஸை போடவும் முடியாது. எப்போயாவது ஒரு டைம் தான் ரீல்ஸு வீடியோ எல்லாம் வரும். நீ மன்னிச்சிருங்க கைஸ். ஏன்னா என் செல்லுனால நான் வந்து எந்த இதுவுமே பண்ண முடியல. நானும் நல்லா வீடியோ போடலாம், நல்லா எடிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் போடலாம், அப்படின்னா தான் நம்ம இதை கொஞ்சம் பார்ப்பாங்க, நம்ம வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு நான் நிறையா ட்ரை பண்ணி பார்க்குறேன். புது செல் வாங்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக காசு சேர்த்தா தானே வாங்க முடியும். அதனால தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கே காசு இல்லை. இப்போ போய் செல்லை போய் வாங்கிட்டோம்னா நம்மள்கிட்ட எப்படி மீது காசு இருக்கும். நம்ம 2 குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லையோ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனால என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் நம்ம காசு வைக்க, நம்மளுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் கைஸ் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. எப்படியாவது ஒரு டைமில் வீடியோ வரும், அதை நீங்கள் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நானும் கொஞ்சம் முன்னேற எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க கைஸ். உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்டா யூடியூப் ஓப்பன் பண்ணேன்னு இருக்குது. பரவாயில்ல, எப்படியோ ஓப்பன் பண்ணிவிட்டோம். நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம எப்படியாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் வந்து இங்கே இருக்கிறேன். அதனால தான் கைஸ், இதுக்கு மேலே என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறாங்களா, அதனால எனக்கு ஒன்றும் பேசுகிறது ரொம்ப கூச்சமாக இருக்குது. அதனால தான் கைஸ், இதனால் உங்கள்கிட்ட சொல்லிடலாம் தான் நான் அந்த வீடியோவை எடுக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னுடைய கஷ்டத்தை நான் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணுறேன், வேறு யார்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. எங்கள் அம்மா அப்பாட்ட கூட ஷேர் பண்ண முடியல என்னால். அதனால நான் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எத்தனையோ பேர் பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சரிங்க கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோக்கு அடுத்து எந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு ஒன்று கொடுப்பாங்க.
ஏன் நான் சொல்லிக்கிறேங்கிறனால என்னால் வீடியோ போட முடியாது. எப்போயாவது ஒரு டைம் தான் போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்காவது நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். எப்பயாவது ஒரு டைம் ஒரு வீடியோ போடுறேன் கைஸ். பாய்.